வணக்கம். பேச்சு மொழி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காணொளியில் நாம் திருக்குறளில் 42வது அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் கருத்துக்களை காணலாம். முதலாவது குறள்: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத ஒன்று செல்வம். அப்போ செல்வம் என்பது காசு, பணம், நிலம், வீடு, வாசல் என்று ஏராளமான செல்வங்களை நாம் பட்டியலிடலாம். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிற ஒரு மரபும் தமிழில் உண்டு. அப்போ அந்த 16 வகையான செல்வங்கள் என்ற ஒரு பட்டியல் சொல்லப்பட்டாலும் அந்த செல்வங்களில் தலையாயது, சிறந்தது எது என்றால் அது பணமோ, நிலமோ, அல்லது வீடோ, அல்லது மழலை செல்வமோ என்று முக்கியமாக நாம் அடையாளப்படுத்துகிற செல்வங்கள் எல்லாம் சிறந்ததா என்றால் இல்லை. அப்போ செவிச்செல்வம் என்ற செல்வம்தான் மிக சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செல்வங்களுக்கெல்லாம் செல்வமாக விளங்குவது இந்த செவிச்செல்வம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ குழலினிது யாழினிது என்ப மழலைத்தன் மக்கள் மொழி கேளாதவர் என்று சொன்ன அதே வள்ளுவர் தான் தன்னுடைய குழலை விட இனிமையானது மழலையினுடைய அந்த சொல்லை கேட்டல் என்பது சிறந்தது, இனிமையானது என்று சொல்லுகிறார். சங்க மரபில் கூட பிள்ளை செல்வத்துக்கு நிகரான ஒரு செல்வம் இல்லை என்பது போன்ற பாடல்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு செவிச்செல்வம் அந்த செல்வங்களுக்கெல்லாம் தலையாயது என்று வள்ளுவர் கூறுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சற்று கவனித்து சிந்தித்து பார்க்க வேண்டி உள்ளது. அதுவும் இன்றைய காலகட்டத்தினுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சி, அறிவியல் சார்ந்த முன்னெடுப்புகள், அதன் விளைவாக நடந்திருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் பின்னணியில் நாம் பிறருடைய பேச்சை எவ்வாறு கேட்கிறோம், பிறருடைய அறிவுரைகளை நாம் உள்வாங்குகிறோமா, அல்லது அடுத்தவர் கூறுகிற கருத்தை நாம் கேட்டு நாம் அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அதற்கு பதில் உரை நிகழ்த்துகிறோமா என்பன போன்றவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த குறளினுடைய அவசியம் நமக்கு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்க முடிகிறது. அப்போது பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்பது, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கூர்ந்து கவனிப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதாக வள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே செவிச்செல்வம், பிறர் கூறுகிற செய்தி என்பது நமக்கு அது புதியதாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே நாம் அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம். அப்போ அறிந்த ஒரு செய்தியை கூட ஒருவர் சொல்லுகிற பொழுது அதையும் நாம் செவிமடுக்க வேண்டும். அப்படி ஏற்கனவே தனக்கு அந்த செய்தி தெரிந்திருக்கிறது என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை மீண்டும் ஒரு முறை பிறர் மூலம் கேட்கிற பொழுது நமக்கு ஏற்கனவே அந்த செய்தியை பற்றிய பரிச்சயம் இருந்தாலும் அவர் கூறுகிற அந்த முறையில் அவர் அதை விளக்குகிற பொழுது பயன்படுத்தக்கூடிய உவமைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது புதிய கருத்துக்களை அவர் முன்வைத்து சொல்லுகிற பொழுது நாம் ஏற்கனவே அதை பற்றிய அந்த புரிதலில் இன்னும் நுட்பத்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்பை என்ன செய்யும் அப்படின்னா, நாம் செவி கொடுத்து கேட்கிற பொழுது நமக்குள் ஒரு வெளிச்சத்தை அது உண்டாக்கும். அதனால்தான் வள்ளுவர் இந்த குறளை முதலில் வைக்கிறார். என கற்றிலன் ஆயினும் கேட்க, நாம் படிக்கவில்லை என்றாலும் பிறர் சொல்லுவதை கேட்பது. நம்ம 100 புத்தகம் படிக்கிறது, 1000 புத்தகம் படிக்கிறது என்று நாம் வாசிப்பது என்று ஒன்று இருந்தாலும் அந்த புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்களை வாசிக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவம், அது தருகிற
அறிவு என்பதை விட பிறர் வாய் வழியாக பேசுகிற பொழுது அதை நாம் செவி வழியாக கேட்கிற பொழுது பெறக்கூடிய அந்த அறிவு என்பது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் தராத ஒரு அறிவை சிலரது உரைகள் நமக்கு என்ன புரிதலை ஏற்படுத்தும் என்பதனால்தான் கற்றிலன் ஆயினும் கேட்க என்று வள்ளுவர் பின்னாடி சொல்லுகிறார். ஆக அதனால தான் செல்வங்களுக்குள் எல்லாம் தலையாயதாக இந்த செவி வழியாக நாம் கேட்கக்கூடிய அந்த செய்திகளை செல்வம்ங்கிறார். அப்போ பிறர் சொல்லுகிற அந்த கருத்துக்கள், பிறர் சொல்லுகிற புதிய செய்திகள் என்பதை நாம் செவிமடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த குறள் சொல்லுகிறது. அதனால்தான் செல்வங்களுக்கெல்லாம் செல்வம், செல்வத்துள் செல்வம், செல்வங்களுக்கெல்லாம் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுக்குள்ளெல்லாம் சிறந்த செல்வமாக விளங்கக்கூடியது அது என்ன செய்யுதுன்னா அது தலையாயதாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யறாருன்னா திரும்ப திரும்ப சொல்லுகிறார், செல்வத்துள் செல்வம், இங்க செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ அந்த திரும்ப திரும்ப அந்த சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த செல்வத்தினுடைய இன்றியமையாமையை வள்ளுவர் உணர்த்த முயற்சி செய்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது குறள், இப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் எப்படி பெற வேண்டும்? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத போது தான் கொஞ்சம் என்ன செய்யணும், வயிற்றுக்கு பசி இருக்குது. அப்போ வயிற்று பசி என்பது இரண்டாவது தான். ஏன்னா நம்மளால் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது, இயற்கையாக நடக்கக்கூடியது. அப்போ பசி எடுக்கிற பொழுது சாப்பிடணும். அப்போ ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதுவே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அல்லது அதற்கு முன்னாடியோ 2 வேளை. திருமூலர் கூட சொல்வார், ஒருபோது யோகியே ஒன்றலிற்கை மாதே, இருபோது போகியே, திரிபோது ரோகியே, 4 போது உண்பான் உடலை விட்டு போகியே என்று புகழ் என்று அந்த செய்தி இருக்கும். ஒருவேளை யோகிகளுக்கு, 2 வேளை இல்லறத்தை நிகழ்த்துபவர்களுக்கு, நோயாளிகளுக்கு 3 வேளை உணவு. அப்போது அந்த செய்தியின் அடிப்படையில் நான் பார்க்கிற பொழுது நாமெல்லாம் இன்று வாழக்கூடிய 3 வேளை உணவை உண்ணக்கூடிய நாமெல்லாம் நோயாளிகள் என்பதாக சித்தர் மரபில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் இன்னும் சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, 4 வேளை உண்பான் உடலை விட்டு போகியே, உடலை விட்டு உயிர் போயிடுச்சு. 4 வேளை சாப்பிட்றவன் பிணத்துக்கு சமானம் அல்லது பிணமாயிட்டான் அப்படின்னு கொஞ்சம் கடுமையான சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அப்போ உணவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 வேளை உண்பது அந்த காலத்துக்கட்டத்தில் இருந்த ஒரு நிலையாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை உணவு இல்லை என்றாலும் பரவாயில்ல, அப்போ செவிக்கு உணவு இல்லாத பொழுது, அப்போ எப்போ நம்ம செய்தியை கேட்க முடியல, பிறருடைய அறிவுரையை, பிறருடைய நல்ல கருத்துக்களை நாம் கேட்பதற்கான வாய்ப்பு எப்பொழுது இல்லாமல் இருக்கிறதோ அப்போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கொஞ்சமாக குறைந்த அளவில் நம்ம என்ன செய்யணும், வயிற்று பசிக்கும் கொஞ்சம் என்ன செய்யலாம், உணவு கொடுக்கலாம். அப்போது இன்று நம்ம பார்த்தோன்னா உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போது தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அல்லது வகுப்பில் பாடம் நடக்கிறது என்று சொன்னால், அந்த 12:30 12:45 மணி ஆகிவிட்டது என்று சொன்னால் எல்லோருடைய நினைவும் எங்கு செல்லுகிறது என்று சொன்னால் உணவை நோக்கி செல்லுகிறது. அது பள்ளி வகுப்பறையாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், அந்த உணவுக்கான அந்த நேரம் வருகிறது என்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த உணவை நோக்கி செல்லுகிற ஒரு பழக்கத்திற்குள் நாம் இருக்கிறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் செவிக்கு உணவு கிடைக்காத நேரத்தில் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக வயிற்றையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனியுங்க என்று சொல்லுகிறார். அப்போ எந்த அளவுக்கு
அடிப்படை தேவையான வயிற்றுக்கு உண்ண வேண்டிய உணவை விட மிக முக்கியமான தேவையாக விளங்குவது இந்த கேள்வி ஞானம் என்பதாக வள்ளுவரனுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக 3வது குறள், செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து என்று சொல்லுகிறார். அப்போ இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், செவி உணவாகிய அந்த கேள்வி, செவிக்கு உணவாக இருக்கக்கூடிய அந்த கேள்வி தரக்கூடிய அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் உலகில் உள்ள மனிதர்களே ஆனாலும் அவர்கள் உயர்ந்த நிலையை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமான உணவை அவர்கள் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவி உணவின் ஆன்றோரோடு, அவி உணவு அப்படிங்கிறது தேவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு என்பதாக நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். இங்கே பூமியிலிருந்து வானில் உள்ள தேவர்களுக்கு யாகங்கள் மூலமாகவோ அல்ல மற்ற செயல்கள் மூலமாகவோ உணவு அளிக்கப்படுகிறது என்று ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அது சரியா உண்மையா என்பது நம்ம ஒரு புறம் வைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு செய்தி சொல்லி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அது தேவாமிர்தம், தேவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அமிர்தத்தை விட அல்லது அதை விட அது ரொம்ப உயர்ந்தது. அப்போ செவி உணவில் கேள்வி உடையார், அப்போ செவிக்கு இன்பத்தை தரக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய அந்த கேள்வி ஞானத்தை பெற்றவர் என்பவர் அடையக்கூடிய அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தேவாமிர்தத்திற்கு நிகரானது என்பதான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒன்றை ஒருவர் விரும்புகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தேவாமிர்தத்துக்கு நிகரான அல்லது அதை விட கொஞ்சம் மேலான ஒரு செவிக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒன்றை ஒருவர் விரும்பிவிட்டால் அந்த தேவாமிர்தமே கிடைக்கும் என்று சொன்னாலும் அதை என்ன செய்ய மாட்டார், அவர் பொருட்படுத்த மாட்டார். இப்போ மேலே 2வது குறள் பார்த்தீங்கன்னா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது தான் கொஞ்சம் சாப்பிடணும் என்று சொன்ன வள்ளுவர், இங்கே உணவினுடைய உயர்ந்ததாக கருதக்கூடிய அல்லது உணவினுடைய ஒரு மனிதனுடைய இறப்பை தடுக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய தேவாமிர்தம் அது கிடைப்பதாக இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்னா பொருட்படுத்த மாட்டார். ஏன்னா அவருக்கு செவிக்கு தான் இன்பம் தேவைப்படுகிறது, அந்த இன்பமே அவருக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நினைப்பார் என்பதாக என்ன செய்கிறார்னா, அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் உதாரணமாக காட்டி, தேவாமிர்தத்தை காட்டிலும் கேள்வி ஞானம் என்பது சிறந்தது. ஒருவேளை வள்ளுவருக்கு தேவாமிர்தத்தை பற்றி உடன்பாடு இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சமூகத்தில் இருப்பதை அவர் உணர்ந்து, நீங்கள் விரும்புகிற அல்லது உங்களுடைய மரபில் நினைக்கிற தேவாமிர்தத்தை விட சிறந்தது கேள்வி ஞானம், அதனால் கேளுங்கள். பிறர் சொல்லுவதை நீங்கள் செவிமடுத்து கேட்பதன் மூலமாக நீங்கள் இரவாத தன்மையை அடையலாம். நீங்கள் அந்த தேவாமிர்தத்தை தேவர்கள் உண்டதனால் அவர்களுக்கு இரவாத தன்மை இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களே, அந்த நம்பிக்கை உங்களுடையதாகவே இருக்கட்டும். ஆனால் அதைவிட ஒன்று சிறந்தது இருக்கிறது, அது பிற அறிஞர்கள் சொல்லுகிற நல்ல செய்திகளை கேட்டுக்கொள்வது. அப்படி கேட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இரவாத தன்மை வரும் என்பதை அவர் இப்படி உணர்த்துகிறார் என்பதாக நாம் இதை பொருள் கொண்டோம் என்று சொன்னால் இது மிக பொருத்தமுடையதாக இருக்கும். இப்படி சொன்ன அவர் என்ன சொல்றாருன்னா, கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு கற்பதற்கான வாய்ப்பு இல்லை, அப்போ நம்ம சூழல் காரணமாக அன்றைய காலகட்டத்திலே கற்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கு போல. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லைங்க பண்டைய காலத்திலலாம் எல்லாரும் படித்தாங்க, இடையில தான் பார்த்தீங்கன்னா கல்வி என்பது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு நிலை மாறி போச்சு, தொடக்க காலத்தில் எல்லாருக்கும் கல்வி இருந்தது என்ற ஒரு செய்தி இங்கே
சொல்லப்படுகிற ஒரு பார்வை உண்டு. கல்வி என்பது ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான் எல்லோருக்குமானதாக மாறியது என்பதை போன்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்படி மாறுபட்ட கருத்து முரண்பாடுகளோடு இந்த கல்வி என்ற ஒன்று மனிதனோடு தொடர்புடையதாக இந்திய பின்புலத்தில், குறிப்பாக தமிழ் பின்புலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏறக்குறைய கல்வி கற்பதற்கான வாய்ப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படை கல்வி என்பது அனைவருக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொடர்ச்சியான அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் கற்பதற்கான வாய்ப்பை பெற்ற ஒரு வாழ்வியல் முறையில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும், அல்லது நேரம் இன்மையோ அல்லது வேறு ஏதாவது தனிநபர் சார்ந்த காரணங்களால் பிறர் சொல்லுவதை கேட்பது, பிற அறிஞர்களுடைய உரையாடலை கேட்டு அறிவை விருத்தி செய்து கொள்வது என இன்றைய நவீன சாதனங்களினுடைய வருகை, அது ஒளி வடிவிலான அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் துணையாக நாம் கற்றலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான அத்துணை சாத்தியங்களையும் இன்று இந்த உலகம் கண்டடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த குறள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. கற்றிலன் ஆயினும், படிப்பதற்கு அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அதை படிக்க முடியாமல் போகிறதுக்கு என்றாலும் கேட்பதற்கு வாய்ப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கேட்டு அறிவை விசாலப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் ஒர்க்கத்தின் ஊற்று ஆம் துணை. நீங்கள் தடுமாறுகிற பொழுது, வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள், நெருக்கடிகள், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா என்ற ஒரு மயக்கமான நிலைகள், இந்த மாதிரியான சமயங்களில் அது உற்ற துணையாக உங்களை என்ன செய்யும் அப்படின்னா வழி நடத்தும். அப்போ சான்றோருடைய நல்ல கருத்துக்கள் அடங்கிய காணொளிகளாக இருக்கலாம், உரையாடல்களாக இருக்கலாம். இன்று பல வகையில் அது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு அதற்கான வாய்ப்புகளை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. ஆகவே கிடைக்கின்ற அந்த சமயங்களில் இந்த அறிவியல் தொழில்நுட்ப கருவிகளின் மூலமாக நல்ல கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஆவணங்களை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்து கேட்டு அறிவை பெருக்கி கொள்ளலாம். அப்படி பெருக்கி கொள்ளுகிற பொழுது நம்முடைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மனத்தடுமாற்றங்களை அது என்ன செய்யும் அப்படின்னா தடுத்து நிறுத்தி நம்மை நல்வழியில் நடத்துவதற்கான ஒரு துணையாக அது இருக்கும் என்பதாக வள்ளுவனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது கால பொருத்தத்திற்கு அது உகந்ததாக இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்தது 5வது குறள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கும் உடையார் வாய்ச்சொல். நம்ம மேலே பார்த்த அந்த குறளினுடைய நீட்சியாக இந்த குறளை நாம் பார்ப்பது சரியாக இருக்கும். ஒழுக்கும் உடையவர் உடைய அந்த வாய்ச்சொல், வாய்ச்சொல் என்றால் அது வாய்மை வழியில் வந்த சொல் என்று நாம் அதை பொருளை கொள்வது சரியானதாக இருக்கும். வாயிலிருந்து வந்த சொல் வாய்மை உடைய சொல். வாய்ச்சொல் என்ற இந்த சொல்லை நாம் எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது வாய்மையோடு வெளியாகக்கூடிய சொல். அப்போ ஒழுக்கம் உடைய சான்றோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்களை நாம் செவிக்குள் எடுத்து செல்லுகிற பொழுது நமக்கு ஏதாவது சறுக்கல்கள் வந்தால், எதிர்காலத்தில் நம்முடைய நடத்தையில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் எடுக்க முடியாமல் தடுமாறுகிற, அதை மேலே பார்த்தா அதே குறளினுடைய நீட்சி என்று தான் இதை நாம் பார்க்கணும். அப்போது தடுமாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது நாம்
உதாரணத்துக்கு ஒரு வழுக்கி விழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா, கையில் ஒரு குச்சி இருந்ததுன்னா, ஒரு ஊன்றுகோல் இருந்தது என்று சொன்னால், அங்கே நம்ம என்ன செய்யலாம், தடுமாறாமல் அந்த ஊன்றுகோல் மூலம் நாம் நிலத்தில் பார்த்திங்கன்னா நேராக நின்று கொள்ளலாம். அப்போ வழுக்கி விடுகிற ஒரு சூழலில் நாம் கீழே விழாமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு ஊன்றுகோல் போன்றது எது என்று சொன்னால், ஒழுக்கம் உடைய அந்த சான்றோர்களுடைய அந்த வாய்ச்சொற்கள். ஆகவே அத்தகைய சிறந்த உரையாடல்களை, சிறந்த சொற்பொழிவுகளை, சிறந்த அறிவு உரைகளை நாம் செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல நெறியில் அமைத்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளுவர் சொல்ல வருகிற கருத்தாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக 6வது குறள், எனைத்தானும் நல்லவை கேட்க. நாம் கேட்கக்கூடியதெல்லாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்பு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ, கிடைக்கிற வாய்க்கிற சமயத்திலெல்லாம் நாம் நல்லதை கேட்க வேண்டும். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நல்லதை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நல்லவர்களாக மாறுவோம். அப்போ நம்முடைய நடத்தை பார்த்தோன்னா நல்ல நெறியில் இருக்கும். அப்போ நம்முடைய நடத்தை நல்ல நெறியில் இருக்கிற பொழுது நாம் நல்லவர்களாக இருப்போம். நாம் நல்லவர்களாக இருக்கிற பொழுது நம்முடைய செயல் நல்லதாக இருக்கும். நம்முடைய செயல் நல்லதாக இருக்கிற பொழுது நமக்கு பெருமை சேரும். ஆகவே பெருமையை தரக்கூடிய ஒரு நிலையை நாம் எய்த வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் நல்லதையே கேட்டு பழக வேண்டும் என்பதாக இந்த குறளை வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ எனைத்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் நல்லதை கேட்டுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்னா பெருமையை அடைய முடியும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆன்ற பெருமை என்று சொல்லுகிறார். பெருமையில் மிகுதியான பெருமை. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நல்லவர்களாக இருப்போம். அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்ல பெருமை கிடைக்கும் என்பதாக அந்த 3 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நல்லது கேட்குறோம், எவ்வளவு நல்லபடி நாம் வாழ்க்கையில் நடந்து கொள்ளுகிறோம், அவ்வளவு நாம் பெருமையை பெறுவோம் என்பதாக இந்த ஒரு மனிதன் பெருமையான ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கேட்கிற செய்திகளை எல்லாம் நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதாக வள்ளுவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதாக இந்த குறளை நாம் பார்க்கிறோம். அப்போ கற்றிலன் ஆயினும் கேட்க என்று சொன்ன வள்ளுவர் அந்த கேட்கக்கூடிய செய்தி என்பது நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நல்லது என்பது எல்லையற்றதாக இருக்க வேண்டும். எல்லையற்ற நல்ல கருத்துக்களை நாம் கேட்கிற பொழுது எல்லையற்ற நல்ல செயல்களை நாம் செய்வதற்கு அது வாய்ப்பினை உண்டாக்கும். எல்லையற்ற நன்மையை நாம் செய்கிற பொழுது எல்லையற்ற பெருமை நமக்கு சேரும் என்பதாக இந்த குறளை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கடுத்தது 7வது குறள், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இயைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். தெரியாதனமாக கூட ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார்னா தவறான ஒரு சொல்லை சொல்லிவிட மாட்டார். பிழைத்துணர்ந்தும், தெரியாதனமாக கூட, வாய் தவறி கூட, நான் இதை நான் சொல்லலைங்க, என்னுடைய டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, என்னுடைய நாக்கு பிழைத்து விட்டது, நான் பிழை செய்யவில்லை, என்னுடைய நான் பிழை செய்து விட்டது என்று சிலர் இன்று நம்ம சொல்வதை கேட்டிருப்போம். நான் சொல்லணும்னு சொல்லுங்க, அது வாய் தவறி இந்த வார்த்தை வந்துடுச்சுங்க என்று நாம் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நாம் என்ன மனதில் நினைக்கிறோமோ, அந்த மனம் என்னவாக சிந்தித்து கொண்டிருக்கிறதோ, அந்த மனதுக்குள் எது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் வார்த்தையாகவும் செயலாகவும் வெளிப்படும். உள்ளத்தில் இல்லாத ஒன்று வாய் வழியாகவோ அல்லது உடல் மொழி வழியாகவோ வெளிப்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய உள்ளம் என்ன நினைக்கிறதோ,
நம்முடைய அடிமனத்தில் என்ன இருக்கிறதோ, ஆழ்மனத்தில் என்ன இருக்கிறதோ, நம்முடைய நினைவிலி மனதில் என்ன இருக்கிறதோ, அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியாக ஒரு சூழலில் அது வெளிப்படும். அப்போ இங்கே வந்து நான் செய்யவில்லைங்க, இது என்னுடைய நான் செய்த பிழை என்று சொல்வது என்பது அபத்தம். அப்போ நம்முடைய மனசில் அந்த தீய எண்ணம் இருந்தால் தான் தீய சொல் வரும். அந்த தீய எண்ணம் இருந்தால் தான் தீய செயல் வரும். இந்த சூழல் என்னை இப்படி பேச வைத்து விட்டது என்றால், அந்த சூழல் உங்களை பேச வைக்கவில்லை. அந்த பேச வேண்டிய வார்த்தைகளை பற்றிய சிந்தனை என்பது உங்களுடைய மனதில் ஏற்கனவே இருந்திருக்கிறது. அந்த இருந்த ஒன்று நீங்கள் நீண்ட காலமாக அதை தடுத்து நிறுத்தி கொண்டே வந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் எப்போ தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலை வந்துடுச்சு, அது வெளிப்பட்டு விட்டது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒருவன் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் இயைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, மேலே பார்த்தோம் இல்லையா, கேட்கறதெல்லாம் நல்லதே கேட்கணும். அப்போ அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லதையே உணர்ந்து கொண்டு, நல்லதையே நினைத்து கொண்டு, நல்லதையே கேட்டு பழக வேண்டும். அப்போ நல்லதையே கேட்டு கேட்டு பழகுகிற பொழுது நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக மாறும். அப்போ நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அப்போ பேதமை நிறைந்த வார்த்தையாக அது வெளிப்படாது. அப்போ அந்த கேள்வி ஞானம் என்பது உணர்ந்து உணர்ந்து நல்லதையே அது என்ன செய்யணும், உள்ளே நாம் வந்து சேகரிக்க வேண்டும். அப்போ நல்லவற்றை நாம் தேடி தேடி சென்று கேட்டு அறிந்து அதை நம்முடைய நினைவில் நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அந்த நினைவு நல்ல நினைவாக நமக்குள் மாறிக்கொண்டே வருகிறது என்ற நிலையில் நாம் தவறான வார்த்தைகளையோ அல்லது பிறருடைய மனம் புண்படும் மாதிரியான வார்த்தைகளையோ, பிறருக்கு அது அறியாமை உண்டு பண்ணுகிற மாதிரியான தெளிவற்ற வார்த்தைகளையோ நாம் பயன்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதாக இந்த குறள் சொல்லுகிறது என்பதாக நாம் பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக 8வது குறள், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்பப்படாத செவி. இப்போ வந்து நம்ம கேட்டு பழகுறோம், பிறருடைய கருத்துக்கள், பிறருடைய நல்ல உரைகள், இதை நம்ம வந்து கேட்டு கேட்டு பழகுகிறோம். அப்படி கேட்டு கேட்டு பழகினா நம்ம நல்லவர்களாக மாறுகிறோம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு வேளை கேள்வி அறிவை வந்து அடிக்கடி வந்து ஒருத்தர் கேட்காமலே இருக்கிறார். அதாவது கேட்பினும் கேளாதகவியே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அப்போ இந்த கேள்வியால் தோற்கப்படாத செவி, பிறருடைய நல்ல உரைகளை, பிறருடைய நல்ல கருத்துக்களை தன்னுடைய செவியில் அவன் கேட்டுக்கவே இல்லை. அது கேட்டு தொலைக்காதங்கிறார், தோற்கப்படாத செவிங்கிறார். கேள்வியால் தோற்கப்படாத செவி, இந்த வார்த்தையை ரொம்ப அற்புதமாக வள்ளுவர் பயன்படுத்துகிறார். பிறருடைய அறிவுரைகள் தன்னுடைய செவியில் என்ன செய்யணும்னா துளைத்து கொண்டு செல்லணும். தன்னுடைய செவிகளில் பிற நல்ல அறிஞர்களுடைய கருத்துக்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு துளைத்து கொண்டு செவி வழியாக சென்று அது நம்முடைய சிந்தையில் நிறைந்திருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி கேட்டு பழகாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அதுக்கு வள்ளுவர் சொல்லுகிறார், கேட்பினும் கேளாதகையவே. அவர்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டால், ஒரு வேறு யாராவது பேசுகிறது கேட்டால் அது அவர்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்கும், அது ஒரு இரைச்சலாக இருக்கும். அப்போ நல்லவற்றை கேட்டு பழகாத நபர்களுக்கு திடீரென்று புதிய நல்ல செய்தியை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு இரைச்சல் வந்து அங்கே இறைந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு இருக்குதுங்க, யாரோ கத்திட்டுருக்குறாங்க என்பதாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு அந்த கேள்வி ஞானம், பிற அறிஞர்களுடைய அந்த உரையாடலை கேட்டு பழகுவது, நல்லதை தேடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது என்பது மிக மிக அவசியம் என்பதாக வள்ளுவனுடைய கருத்தாக நாம் இங்கே பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய
இளம் தலைமுறையினர், குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறையினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளை கேட்டு, ஆரவாரங்களை கேட்டு பழகி தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளுகிற இன்றைய இளம் தலைமுறை நல்ல உரையாடல்களை, நல்ல கருத்துக்களை உள்வாங்குவதற்கு அஞ்சுகிறது. அது அவர்களுக்கு எரிச்சலாகவும் இரைச்சலாகவும் தெரிகிறது. இன்றைய அந்த சமூக பின்னணியில் இந்த குரலினுடைய அவசியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. சரி, இப்படி கேட்பதனால் ஏதாவது பயன் கிடைக்குமா? நாங்கள் நல்ல அறிவுரையை கேட்குறோங்க, நல்ல சிந்தனையை மனசில் வாங்கிக்கிறோங்க, இதனால் ஏதாவது பயன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த பயன் அவருக்கு தான். இந்த நிலையை அவர்தான் அடைவார் என்று வள்ளுவர் இந்த 9வது குறளில் சொல்லுகிறார். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. பிரிச்சுட்டார். வணங்கிய வாயினர் ஆதல். யார் ஒருவர் பார்த்தோன்னா பணிவாக பேசுவார். இந்த பணிவு எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருக்குள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று வள்ளுவர் சொல்லுவார். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லது எது அப்படின்னா பணிவாக இருப்பது. எவ்வளவு நம்ம உயரத்துக்கு போகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா பணிவு வரணும். அகந்தை, ஆணவம், என்னை விட யார் பெரியவங்க என்பது போன்ற அந்த நிலை என்பது ஒருவருடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. அப்போ ஒருவர் எந்த அளவுக்கு உயரத்திற்கு செல்லுகிறாரோ அந்த அளவுக்கு அவரிடம் என்ன வரணும்னா பணிவு வரும். அந்த பணிவு எப்பொழுது வரும் அப்படின்னா நுணங்கிய கேள்வியராக இருந்தால் வரும். நல்ல சான்றோர்களுடைய நல்ல அறிவுரைகளை, நல்ல கருத்துக்களை யார் ஒருவர் உள்வாங்குகிறாரோ அவர் அந்த பணிவான வார்த்தைகளில் பேச பழகுவார். பேச அவர் இயல்பாக கொண்டிருப்பார். அவருடைய இயல்பில் என்ன இருக்குன்னா அந்த பேச்சு அப்படிங்கிறது. ஒருவேளை அதற்கு மாறான நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த பணிவாக பேச மாட்டார். அதை தான் இந்த வள்ளுவர் சொல்லுகிறார். நுணங்கிய கேள்வியர் அல்லார். நுணுக்கமான கருத்துக்களை செவியில் கேட்டுக்கொள்ளாத நபர்கள், நுட்பமான செறிவான நல்ல அரிய பல கருத்துக்களை யார் ஒருவர் உள்வாங்கவில்லையோ அவரிடமிருந்து நல்ல வார்த்தைகளை நம்மால் என்ன செய்ய முடியாதுன்னா பெற முடியாது. ஒரே வரியில் முடிச்சிட்டார். அவர்கிட்ட நாம் என்ன செய்ய முடியாது? நல்ல வார்த்தைகளை பெற முடியாது, இனிமையான வார்த்தைகளை பெற முடியாது. பிறருக்கு இன்பம் விளைவிப்பதற்கான ஒரு சில சொற்களை கூட அவரிடமிருந்து நாம் பெற முடியாது. அதான் சொல்கிறார், வணங்கிய வாயினர் அல்ல. அவர் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது, இம்பாசிபிள்ங்கிறார், முடியாது. ஏன்னா நம்ம எதையுமே நாம் கடவுள் கிடையாது. நாம் ஒன்றை படைத்து விடவில்லை. நாம் இந்த சமூகத்திலிருந்து பெறுகிறோம், பெற்ற அதை இந்த சமூகத்திற்கு திரும்பவும் தருகிறோம். அவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய செயல். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல், ஒன்றை பெறுகிறோம், பெற்ற அந்த ஒன்றை பிறருக்கு நாம் தருகிறோம், அவ்வளவுதான். அப்போ எதை பெறுகிறோமோ அதை நாம் என்ன செய்யறோம்? தரோம். அப்போது நல்ல அரிய பல கருத்துக்களை நாம் பெறுகிற பொழுது அந்த கருத்துக்களின் வழியாக நம்முடைய நடத்தையில் ஒரு ஒழுங்கு ஏற்படுகிறது. அந்த ஒழுங்கு நமக்கு நல்ல பண்புகளை நமக்குள் உண்டு பண்ணுகிறது. அந்த நல்ல பண்புகளின் ஒன்றாக ஒரு அங்கமாக நம்முடைய இனிமையான உரையாடல் என்பது அமைகிறது என்று இந்த வள்ளுவர் சொல்லிவிட்டு இறுதியாக இந்த கேள்வி ஞானத்தினுடைய பெருமையை இப்படி முடிக்கிறார். செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாயினும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகத்தான் இந்த குறளை அவர் சொல்லியிருக்கிறார். செவியின் சுவை உணரா, செவி வழியாக கிடைக்கக்கூடிய அந்த நல்ல கருத்து என்பது சுவையானது. செவி வழியாக இன்பம். இப்போ குழல் இனிது யாழ் இனிது மழலை தம் மக்கள் மொழி கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். குழல் ரொம்ப இனிமையானது. எப்போது நம்ம கேட்குறோம் குழல், யாழினுடைய ஓசை இனிமையானது, செவியில் நம்ம கேட்குறோம். குழந்தைகளினுடைய அந்த மழலை பேச்சு கேட்குறோம், இது எல்லாமே இனிமையானது.
அப்போ ஒன்றோடு ஒன்று அவர் ஒப்புமைப்படுத்துகிறார். அது வேறொரு சூழலில் அந்த குறளை அவர் சொல்லுகிறார் என்றாலும் அந்த குறள் இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவையெல்லாம் இனிமையை தரக்கூடியவை. இந்த இனிமைகளை போன்று இனியதை தரக்கூடியது எது அப்படின்னா, நல்ல அரிய கருத்துக்களை கேட்பது என்பது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்பத்தை தரும். அப்படிப்பட்ட இன்பத்தை உணராதவர், அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை உணராத ஒரு நபர் இருக்கிறார். உணரா அந்த நபர் வாயுணர்வின் மாக்கள். அவர் ஒரு மணி சாப்பிட்றது மட்டும்தான், இந்த கடுமையான சொல்லாகத்தான் இதை அவர் பயன்படுத்துகிறார். வாயுணர்வின், இந்த தீனி பண்டாரம் அப்படின்னு ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துவோம். எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறது. அப்போது அவங்க பார்த்தோன்னா நாக்கினுடைய சுவைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அவர்கள். அவர் மக்கள்னு கூட சொல்ல, அவர் மாக்கள் அப்படிங்கிறார். விலங்குகளோட கொஞ்சம் இணைக்கிறார். மாக்கள் அவியினும் வாயினும் என். இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு உச்சம் என்று தான் நாம் இதை சொல்லணும். அவங்க இருந்தால் என்ன செத்தா என்ன, கேட்காத செவியை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அந்த கேள்வியால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நுகராத ஒரு மனிதன், அவன் வாய்க்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, அவன் மனுஷனே கிடையாது. அவன் இருந்தால் என்ன செத்தா என்ன. ரொம்ப உச்சத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய உச்சத்தில் வள்ளுவர் பேசுவதாக இதை நாம் பார்க்கலாம். இன்றைய காலத்தில் இது மிக முக்கியமான ஒரு குறளாகவும் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்று கேட்டல் என்பது மெல்ல மெல்ல தமிழ் சூழலில் குறைந்து கொண்டு வருகிறது. அதுவும் இந்த போட்டிகள் நிறைந்த இன்றைய அந்த வாழ்வியல், இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி நிறைந்த இந்த வாழ்வியல் தமிழ் சூழலில் மெல்ல அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய, உணர்ச்சி பின்புலத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை உள்வாங்குகிற இந்த மனப்பான்கு என்பது போன்ற இந்த செயல்முறை காரணமாக உருவாகி வருகிற ஒரு புதிய பண்பாடு இன்றைய குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இப்படியான ஒரு சூழலை உருவாக்குகிற பின்னணியில் வள்ளுவரனுடைய இந்த குறட்பாக்கள் அப்படிங்கிறது மிக மிக கால பொருத்தம் உடையதாக, மேற்கண்ட இந்த 10 குறட்பாக்களும் இன்றைய காலத்திற்கு மிக மிக இன்றியமையாத கருத்துக்களை சொல்லுவதான தன்மையில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இத்துடன் இந்த காணொளியினுடைய செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொளியில் நாம் வேறொரு தலைப்பில் உரையாடலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.